ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. நான் அரசு மருத்துவமனைலாம் அடிக்கடி போயிருக்கேன். அங்கே நிறைய பேருக்கு எந்தனால பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் பாதிப்புனால நிறைய பேர் வருவாங்க. கல்லீரல் ஏன் பாதிக்குன்னா, நச்சுக்கள் அதிகமாக சேர்ந்துச்சுன்னா கல்லீரல் பாதிக்கும். நிறைய பேர் மூச்சு திணறல்னால நிறைய பேர் பலியாகிறாங்க. அது எதில் நடக்கும்னா, நுரையீரல் நச்சுக்கள் சேர்றதுனால நடக்கும். அதை தாண்டி நிறைய பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. அந்த புற்றுநோய் எதனால் வருதுன்னா, நம்ம சாப்பிட்றது, செரிமானம் சரியாக நடக்காதது, நம்ம இரைப்பையில் புற்றுநோய் வர்றது, குடலில் புற்றுநோய் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் நடக்குது. இந்த மூணும் நம்ம உடம்புல இருக்கிற மிக முக்கியமான செயல்பாடுகளை கொண்ட உறுப்புகள். இது எல்லாமே சரிவர செயல்படணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன மூலிகைகளை பயன்படுத்தினாலே போதுமானது. அதை நம்ம சரியா செய்யாதனால தான் நம்மளோட உடல் பாதிக்கப்படுது. அப்படி ஒரு பொருளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் ஜீரகம். ஜீரகம் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொருள் மட்டும் கிடையாது. இந்த ஜீரகம் ஒரு மூலிகை பொருள். நம்ம கல்லீரல் மற்றும் நுரையீரல் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுல ஜீரகம் முக்கிய பங்கு வகிக்கும். நம்ம உடல்ல செரிமானம் நல்லா நடக்கிறதுக்கும் ஜீரகம் மிகவும் உபயோகரமா இருக்கு. அப்படிப்பட்ட ஜீரகத்தை நம்ம ஆயுர்வேதத்திலையும் நம்மளோட மருத்துவ நிபுணர்களும் நிறைய பேர் உபயோகப்படுத்துறதுக்கு பரிந்துரை செய்றாங்க. நம்ம உடல்ல எடையை குறைக்கணும்னா கண்டிப்பா நம்ம உடம்புல செரிமானம் நல்லபடியா நடக்கணும், மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம எடையை குறைக்க விரும்புவோருக்கு நம்ம சொல்லக்கூடிய முதல் டிப்ஸா இருக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஜீரகம் உபயோகப்படுத்தி தான் ஆகணும். அதை விட்டா ஒரு நல்ல வெளி உங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த ஜீரகம் கொழுப்பு சதைகளை கரைக்க வல்லது. நம்ம உடல்ல இருக்கிற செரிமான மண்டலத்தை பிரச்சனையே இல்லாம நச்சுக்கள் இன்றி சரிவர செயல்பட வைக்கிறது இந்த ஜீரகத்தோட வேலையா இருக்கும். ஜீரகத்தை தண்ணீர்ல ஊற வைக்கும் போது ஜீரக விதைகள் தண்ணீரை தக்க வைத்துக் கொள்கின்றன. ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தண்ணீர்ல நல்லா கலக்குது. ஜீரகத்திலிருந்து வெளிவந்த ஊட்டச்சத்துக்கள் தண்ணீர்ல மஞ்சள் நிறத்தில் கலந்து விடுகிறது. இந்த ஜீரக தண்ணீர் மிக குறைந்த கலோரிகளை உடையது. அதனால உங்களுக்கு ஜீரகம் சாப்பிட்றதுனால எந்த விதமான எடையும் ஏறாது. அது போக ஜீரகத்தில் இருக்க சத்துக்கள் மொத்தமும் உங்களுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஜீரக நீர்ல இப்ப என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜீரக நீரோட கலோரிகள் மிகவும் குறைவு, செரிமானத்திற்கு நல்லது, வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும், உடல்ல நச்சுக்களை நீக்கும், அலர்ச்சி எதிர்ப்பு நன்மைகளை இந்த ஜீரகம் வழங்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இந்த ஜீரக தண்ணீரோட 10 சிறந்த பயன்களை இப்ப நம்ம வரிசையா பார்க்கலாம். காலையில வெறும் வயிற்றுல சீரக தண்ணீரை குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றுக்கு மிகவும் நல்லது. குமட்டல், அஜீரண கோளாறுகள் ஆகிய பாதிப்புகள் நீங்கும். மேலும் வலி நிவாரணியாகவும் செயல்படும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் ஜீரக தண்ணீரை அருந்துறதுனால அவங்களோட செரிமானம் மேம்படுத்தப்படும். மூணாவதா, தாய்மார்கள் ஜீரக தண்ணீர் குடிக்கிறதுனால பால் நல்லா சுரக்கும். நான்காவதா, நம்ம அனைவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் அவசியம். அதனால ஜீரக தண்ணீர் அருந்துறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது. அஞ்சாவதா, வெறும் வயிற்றில் ஜீரக தண்ணீர் குடிக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்க உதவுகிறது. ஜீரக தண்ணீர் குடிச்சிட்டு வந்தோம்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை அகற்றுவதோடு நம்மை சீராக சுவாசிக்க உதவி செய்கிறது. ஏழாவதா, இது இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது. எனவே உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் ஜீரக தண்ணீரை குடித்து வருவது மிகவும் நல்லது. எட்டாவதா, கல்லீரல் செயல்பாட்டிற்கு ஜீரக தண்ணீர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது கல்லீரலில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்ற உதவுகிறது. ஒன்பதாவதா, ஜீரகத்தில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இது இரத்த சோகையை குணப்படுத்தும். உடல்ல ஆரோக்கியத்திற்கு இந்த இரும்பு சத்து மிகவும் மிகவும் முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். பத்தாவதா, மாதவிடாயின் போது ஏற்படும் வலியை போக்க ஜீரக தண்ணீர் சிறந்த மருந்தாக உள்ளது. இந்த ஜீரக தண்ணீர் உங்களோட எடையும் ஏத்தாம உங்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கறதுனால இந்த ஜீரக தண்ணீரை நீங்க எப்ப வேணா குடிக்கலாம். நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, தண்ணீர்ல ஜீரகத்தை ஊற வச்சு அதை பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன்லயோ இல்ல ஒரு செம்புலையோ வச்சு அதை குடிப்பாங்க. இதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க பல முறை இந்த ஜீரக தண்ணீரை குடிச்சு அதன் மூலமா பயன்பெற்று இருக்காங்க. இப்ப நீங்க ரொம்ப விரைவா எடை இழப்பு செய்யணும், உங்க பாடியை ட்ரிம்மா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 இருந்து 4 தடவை ஜீரக தண்ணீரை குடிங்க. இல்லைன்னா ஒரு 3 தடவை குடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் ஜீரக தண்ணீர் குடிக்கலாம். மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜீரக தண்ணீர் குடிக்கலாம். மதியம் நீங்கள் குடிக்கிறதுனால நீங்கள் ஹெவியாக சாப்பிட்றதுலேருந்து விடுபடுவீங்க. அதே மாதிரி நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரம் கழிச்சு இந்த ஜீரக தண்ணீரை பருகலாம். அப்படி குடிக்கும்போது உங்களோட செரிமானம் நல்லபடியாக நடக்கும். இந்த ஜீரக நீரை எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரக நீரில் லவங்கப்பட்டையை தூள் செய்து சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா எடை இழப்பு வேகமாக நடக்கும்.
வெந்தயம் மற்றும் ஜீரகம் ரெண்டையுமே தண்ணீர்ல கலந்து கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னா யார் யாருக்கெல்லாம் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகள் இருக்கோ அதை சரி செய்யும். சரி, இந்த ஜீரக தண்ணீர் மட்டும் எடை இழப்பு செஞ்சிருமான்னு கேட்டா இல்ல. இந்த ஜீரக தண்ணீர் உங்களோட எடை இழப்புக்கு உத்வேகம் அளிக்கும். சாப்பாட்டு முறையை நீங்க குறைச்சு டயட் ஃபாலோ பண்றவங்களா இருந்தா தண்ணீர் குடிக்கும்போது இந்த ஜீரகத்தை ஊற வச்சு குடிக்கும்போது உங்களுக்கு பலன் அதிகமாகவே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.